ஹாய் கைஸ், திருப்பி நம்ம இப்போ ஒரு ஓபியான கேம் பிளேயோட தான் வந்திருக்கோம். ஓபியான கேம் பிளே தான். அதனால் வந்துட்டு நம்பி உட்காந்து பார்க்கலாம். நம்பி வாங்க நம்ம போங்கள் அப்படி என்று சொல்ல மாட்டேன். அதற்கு பிறகு இப்போ வீடியோ ஆரம்பிக்க போகுது. ஆனால் வந்துட்டு இன்னும் வந்து மேட்ச் ஆரம்பிக்கல. ஏன்டா சிவை என்ன பண்ண போகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல இந்த மேட்ச்சுக்கு மேலேனா, அதாவது சில எமோட்ஸ், அதாவது மினி எமோட்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு கோல்ட் டாயில் ஃப்ரீயாக விட போகிறாங்க. அதாவது எனக்கு வீடியோனா இன்னும் கிடைக்கல. அவங்க ஃப்ரீயாக போகிறாங்க, லீக்கஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஓபியான எமௌண்ட்னா கிடையாது. அதாவது ஹலோ எமௌண்ட்டு, நமஸ்டே எமௌண்ட்டு, அந்த மாதிரி எமௌண்ட் தான் வந்து ஃப்ரீயாக மோஸ்ட்லி கிடைக்கும். வேறு எதுவும் கிடைக்காது. என்ன தம்பி தெரியுங்க, 3 பேர் இந்த கூட தைரியமாக வர பார்த்தியா அங்கே இருக்குங்க. என்ன தம்பி நீங்கள் டீம்மேட் மேலே கேட்குறீங்க, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? என் மேலே கைவிக்கிறேன், டீம்மேட் மேலே கைவிக்கிறேன், எவ்வளோ பெரிய தப்பு. அடி வாங்குங்க. அடி வாங்கினா ஒன்று குறைஞ்சி போக மாட்டீங்களே. ஒரு நாக்கு அது எப்படி ஃபுல்லாக வராது. அது ஐயோ எல்லாத்தையும் நாக்காக பண்ணி நினைக்கிறாங்க. அப்போடா ஒரு நாள் கடைசி உங்களுக்கு. அதாவது அடி அடி அடிச்சாச்சு. நம்ம 2 நாக்கு இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாச்சு. 2 நாக் நம்ம 2 நாக் பண்ணாலே வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிரும். இன்னும் மேலேருந்து கீழே குதிங்க தம்பி, குதிங்க. என்ன தம்பி நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, பயப்படுறீங்களே. இருக்கிறது 3 பேர், இருக்கிறது 3 பேர் தான். இந்த மாதிரி பயணம் டோர்னமெண்ட் என்ன பண்ண எப்படி போய் விளையாடுறீங்க? கோப்பி ஹெச்ஆர் அடித்து நம்ம 3 கில் இதில் செக்யூர் பண்ணிட்டோம். ஏஸ் அடிக்க முடியல, என்னன்னு தெரில. நமக்கான லக்கு இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக அடித்து விட்டாச்சு. இது எப்படி நீங்கள் நல்ல கண்டென்ட் கிடச்சிடும் போலையே. நமக்கு வந்து நம்மளுக்குலாம் நம்ம இங்கே அடிக்கிறோமே. நம்மளுக்கும் வந்து 1 டேப்புக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளுக்கும் 1 டேப்புக்கும் வந்துட்டு ஒரு பிரிட்ஜே கட்டலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கும் 1 டேப்புக்கும் இருக்குது. அது எப்படி நம்ம அடித்தோன்னு அது எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்டில் போடுங்க. ஸோ இப்போது நம்ம திருப்பி நம்ம பைசன் எடுத்துகிட்டு இப்போ உங்களோட அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வெறித்தனமாக போகிறோம். வெறித்தனமாக எவன் வாங்கடா. நான் இந்த மாதிரி என்ன கொண்டு இருந்தேன். அதாவது நான் ரேப்னா போட்டேன். நான் ரேப் பண்ணினா வீடியோ போட்டேன். எவ்வளோ வந்துட்டு ரிப்ளை எதுவும் பண்ணல, கமெண்ட் யாரும் போடல. லைக்கு மட்டும் 2-3 லைக் வந்து உழுதுருக்கு. அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். 2-3 லைக்காவது வந்து உழுது. என்ன நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அடிப்போன்னு ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ 100 சப்ஸ்கிரைபர் அடிப்போன்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வரவே இல்லை, ஏன்னு தெரில. 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் வந்து ஒரு லைவ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடி அடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் அடிச்சாச்சு. அடி அதாவது நானும் செத்து போயிட்டேன், என் டீமேட்டும் செத்து போயிட்டான். வாங்க ஆக்கியில் அப்பாடா 2 கிலோ செக்யூர் பண்ணி வச்சு நம்ம அங்கே இருக்காங்க. என்ன பாய் முன்னாடி பார்க்குறியே, பின்னாடி வந்து முதுகு குதிச்சா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் நீ? இதுனா பாரு, முதுகில் தான் இப்போலாம் நிறைய பேர் குத்துறாங்க. முன்னாடிலாம் எவ்வளோ வந்து குத்துறதே இல்லை, முதுகில் தான் குத்துறாங்க. அடிங்க பாய், சூப்பர் பாய். முன்னே மாதிரினா ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. நல்லா விளாட்றாரு. நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி நமக்கு விளாடவே வராது. ஏன் இந்த மாதிரி விளாட்றோம்? அதுவும் வந்துட்டு இந்த கேம் என்ன நான் வந்து எப்போ எடுத்தேன்னா வந்துட்டு அப்டேட்டுக்கு மேலே தான் அது பார்த்தா தெரியும். பைசன் வந்துட்டு 1300 தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இதுவே நாங்களே வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக தான் நான் எப்பயுமே அப்லோட் பண்ணுவேன். லேட்டானா நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்லோடே பண்ணுவேன். நம்ம டாக்டிக்ஸ் அந்த மாதிரி தான். அப்போ தான் வந்து ப்ரெஷரே இருக்காது. ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு கேம் பிளே போட்டு அப்லோட் பண்ணுறான், டெய்லி அப்லோட் பண்ணுறான்னு. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நல்ல கேம் விளாடணும் விளையாடிட்டு அதை அப்படியே சேஃப் பண்ணி வச்சுருவேன். அதான் பிளான். சில டெய்லி கூட பண்ணி விட்ருவேன். 5 கிலோ எங்கள் வீடியோக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணுன்னா என்ன குவாலிஃபிகேஷன்? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா வந்துட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக 5 கிலோக்கு மேலே இருக்கணும். 5 கிலோக்கு மேலே இல்லாட்டி 2500 டேமேஜ்க்கு மேலே இருக்கணும். அதுதான் எனக்கான குவாலிஃபிகேஷன். அதில் அப்படின்னா தான் அப்லோடே பண்ணுவேன், இல்லைன்னா வந்து அப்லோடே பண்ண மாட்டேன். என்ன தம்பி இதுதான்
நான் முடிக்கணும் நிற்கல. நான் வச்சு நீ கீழே குதிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்பாடா ஃபஸ்ட் நான் பண்ணியாச்சு. இந்த இவர் ஹீல் பண்ணி விட்டுலாம். அதே பை ஒன்று ஹீல் பண்ணி விட்டாச்சு. அழைச்சி புடி. ஐயோ 1v3 நம்ம டீம் எப்படி தான் 1v3 பண்ணாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. அதே பாய் கஷ்டப்பட்டு ஒரு 6 கிலோ அடிச்சிருக்கேன். ஒரு கிலோ மட்டும் பண்ணி விட்டுரும். ட்ரிபிள் கிட் பண்ணால் எனக்கு அந்த ஐடியா ஒன்று தரேன். ஐடினா இல்லைங்க, ஐடின்னு தர முடியும். நான் என் ஐடின்னு தர மாட்டேன் பை. வந்து ஒரு கூப்பனை நான் உனக்கு வந்து தரேன். ஐயோ நீயே தோத்துப்பிட்டியா பை. நான் கூட நீ ரொம்ப பெரிய ஆள், ஐடினா ஒரு நாள் போயிடும்னு நினச்சேன். அது நடக்கலை. ஆனால் இதெல்லாம் நல்ல ட்ரை தான் பை பண்ணாரு. எல்லாருக்கும் 2 கால் இருக்கும். நம்ம பைக்கு மட்டும் பார்த்தீங்களா 8 கால் இருக்குது. 8 இல்லை 6 கால் இருக்குது பை. 6 கால் இருந்தாலும் 2 கால் தானே பை எப்பயுமே நடக்க போகிறேன். இதுக்கு போய் உனக்கு எதுக்கு போய் 1000 கால் 6 கால் நான் மட்டும் என்ன ஃபாஸ்ட்டாக பை நடக்க போகிறேன். ஃபாஸ்ட்டாக நடப்பியா? அது ஒரு டவுட்டு. நடப்பியாவா பாய்? மரியாதை இல்லாமல் பேசுகிற, கொஞ்சமாக வீடியோ போக போகிறேன். மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. இன்சல்ட் பண்ணுறேன் நீ என்னைய. இந்த மேட்சும் தோக்கடிச்சிடுவேன். டாக்ஸிக்கு மைனஸ் ஆனால் கூட பரவாயில்ல. அரே பாய் நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். உனக்கு என்ன பாய்? அதுக்கப்புறம் நான் வந்து கிராணி வந்துட்டு GTA San Andreas நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். GTA San Andreas ஸ்டோரி கேம்னால 2 அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த கேம் ஃபுல்லாக அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டேன். இது நாக் பண்ணியாச்சு. வாங்க திருப்பி என்கிட்டே வந்து அடி வாங்குவீங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஐயோ இன்னும் இந்த மாதிரி அடிச்சுடுவேன். என்ன பாய் குரங்கு மாதிரி குதிக்கிற ப்ரோ? அதே பாய் நான் குரங்கு மாதிரி குதிச்சு அடிக்கிறேன். ஒரு நாள் அது கூட பண்ண முடியாது. பாய் முடிட்டு வந்துட்டு இது பாய் இன்சல்ட் பண்ணாத பாய். ரொம்ப இன்சல்ட் பண்ணேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன் எனக்கு சூசைட் அப்படி நம்ம பாய் பண்ண போகிறேன். அது என்ன பண்ணாத பாய். நான் திட்டினதான் வந்துட்டு இன்னும் சூசைட்லாம் பண்ணக்கூடாது. டேய் நான் எப்போடா சூசைட் பண்ணணும்னு சொன்னேன்? ஆமாம் பாய் நீ இப்போ தானே சொன்னவன். ஐயோ எது பேசினாலும் நம்ம கவுண்டர் கொடுக்குறானே. ஃபீல் பண்ணு. எதை பேசினாலும் நம்ம கவுண்டர் கொடுக்குறானே. யாரையா நீ குதி கீழே. 7 கிலோ இன்னும் ஒரு மேட்ச் போடும். ஜஸ்ட் ஒரு மேட்ச், ஒரு ரவுண்ட். மிஸ்டர் ஹசன் ஒக்க ரவுண்டு ஜெயிச்சு காட்டுங்க ஹசன். ஒக்க ரவுண்ட் கூட ஜெயிக்க மாட்டே தெரியும். இருந்தாலும் நான் பார்க்குறேன் நீ ஜெயிக்கிறியா இல்லையான்னு. மோஸ்ட்லி ஜெயிக்க மாட்டேன். ஜெயிக்க மாட்டேன்னு மீன்ஸ் கில்லு ஒழுங்காக கில்லு இருக்க மாட்டேன். பார்க்கலாம். அரே பாய் ஒரு மேட்ச் 7 கிலோ அடிச்சதாலும் ஒரு சீன் போடாதே. நான் சீன் போடுவேன்யா. கஷ்டப்பட்டு நான் வந்து கிலோ அடித்தேன். இப்போ எல்லோரும் காலி பண்ண போகிறேன் பாரு. அங்கே ஒருத்தர் ரைட் சைடு விடுவான் பாய். எனக்குலாம் தெரியும் நீ வாய முடியும் கடை. என்ன பாய் மரியாதை இல்லாமல் புசுக்குன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிற? அப்படி தான்டா பேசுவேன். அப்படி தான் பேசுவேன். ஹெட்டு சரியான நாக்கு. ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன். இதுக்கு பயப்படுற? நம்ம கஷ்டப்பட்டு ஐயோ இந்த 1 கில்லாச்சும் இருப்பாங்கயா. ஒரு ஒக்கத்தில் கூட எனக்கு தர மாட்டீங்களா? என்ன இது கஷ்டப்பட்டு ஒரு 50 டேமேஜ் சந்தாச்சு. 50 எழுதிட்டு இருக்கோமே. அரே பாய் உனக்கு செக்ஷன் கூட குதிக்கிறது இல்லை. நீ என்ன பாய் ஒரு யூடியூப் சேனல் வச்சு வீடியோ போடுற? ஒன்றும் அறிவே இல்லையா பாய்? 20 பாய் போடுறது நான் அழுத்தி பிடிக்கிறேன். அடைச்சி இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓசிக்கில் அடிக்காத பாய், ரொம்ப தப்பு பாய். ஓசிக்கில் அடிச்சிட்டேன். 9 கிலோ அடிச்சிருக்கணும். நீங்களே பார்த்துக்கோங்க வியூவர்ஸ். 9 கிலோ அடிச்சிருக்கணும். 7 நாள் ஓசிக்கில் போட்டாலும் சரி பரவாயில்ல. ஸோ அதே போல் இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் எண்டாக போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னு சொல்ல நினச்சிங்களா? அதுக்கப்புறம் கமெண்ட் மூலம் போட்டு விட்டுங்க. பாய்.